சைத்தானின் கோரிக்கை. ஒரு நாள் மூசா நபி அவர்கள் சைத்தானை சந்தித்தார்கள். சைத்தான் மூசா நபி அவர்களிடம், அல்லாஹ் உண்மை அவனின் நபியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். நானும் அவனின் அடியார்களில் பாவம் இழைத்த அடியான் ஆகிவிட்டேன். எனவே இறைவனிடம் பாவ மன்னிப்பு செய்ய நாடுகிறேன். எனது தப்பாவை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ்விடம் நீர் சிபாரிசு செய்ய வேண்டும் என வேண்டினான். அதை ஏற்றுக்கொண்ட மூசா நபி அவர்கள், யா அல்லாஹ், உனது அடிமையான சைத்தான் பாவ மன்னிப்பு பெற நாடுகிறான். அவனது பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக என மூசா நபி அவர்கள் சிபாரிசு செய்தபோது, நிச்சயமாக உனது சிபாரிசை பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான். பிறகு அல்லாஹ் ஒரு நிபந்தனை விதித்தான். சைத்தானின் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவனை ஆதம் நபி அவர்களின் மண்ணறைக்குச் சென்று சிரம் பணிய சொல்லுங்கள் என அல்லாஹ் வகி அறிவித்தான். இந்த விஷயத்தை மூசா நபி அவர்கள் சைத்தானிடம் சொன்னார்கள். அதை கேட்ட சைத்தான் கோபம் கொண்டு பெருமை அடித்தவனாக, மூசாவே, ஆதம் உயிருடன் இருக்கும்போதே சிரம் பணியவில்லை. அவர் மரணித்த பின் அவரின் மண்ணறைக்கு சென்று எப்படி சிரம் பணிவேன் என ஏளனமாக கேட்டான். பிறகு சைத்தான் மூசா நபி அவர்களிடம், எனக்காக இறைவனிடம் சிபாரிசு செய்ததற்கு நன்றி என்று சொல்லி விடை பெற்றான். மேலும் பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி. இப்படிக்கு பஷீர் அப்பா.